2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். 10 நம்பர் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 6 பச்சை மிளகாய் அல்லது உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனியாக இருந்தாலும் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இதை வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு பே லீவ்ஸ், ஷாய் ஜீரா, கடல் பாசி, மராத்தி முக்கு சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி குழைவாக வேகணும். 600 கிராம் காளான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காளான் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்ச மசாலா சேர்த்துக்க போகிறோம். அரைச்ச மசாலா சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுருப்போம். 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா இல்லைன்னா ஃபஸ்ட்டு வதக்கும் போதே ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. சால்ட் அக்கார்டிங் டு டேஸ்ட். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. அளந்து வச்சிருக்க தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அரிசி, 1.5 கப் தண்ணி அளவு. தண்ணி இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். ரைஸ் சேர்த்து ஜென்ட்லாக கலந்து விட்டுடுங்க. தண்ணி இந்த அளவுக்கு சுண்டுறதுக்கு அப்புறமா தம் போட்டுக்க. மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து ஃபாயில் போட்டு மூடி தம் போட்டுரும். சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் தம் போட்டுக்க போகிறோம். அடுப்பை நிறுத்தியாச்சு. 20 நிமிஷம் அதே தணலில் விட்டுட்டு பார்க்கலாம். நம்மளோட காளான் பிரியாணி ரெடி ஆயாச்சு. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி